இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள், அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அந்த அன்பு சகலத்தையும் தாங்குமாம், சகலத்தையும் விசுவாசிக்குமாம், சகலத்தையும் நம்புமாம், சகலத்தையும் சகிக்குமாம். புதுடெல்லியில் ஆர்ட்ஸ் காலேஜில் கலைக்கல்லூரியில் ஒரு மாணவன் இருந்தான். அவன் தத்ரூபமாக ஒரு மனிதனையோ மனுஷியை பார்த்து அப்படியே வரையக்கூடிய திறமை பெற்றவன். அவன் பிரதமராக பழைய நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை அப்படியே தத்ரூபமாக வரைந்தான் என்று சொல்லி மிகவும் அவன் புகழ் பெற்றான். அந்த புகழை கேட்டு அநேகர் அவனிடத்தில் தங்களுடைய உருவத்தை வரைந்து கொடுக்கும்படி பெரிய பெரிய தலைவர்கள் வரைந்து கொண்டு போவாங்க. அப்படியாக ஒரு வாலிப பிள்ளை அந்த மகனிடத்தில் ஸ்வீடன் தேசத்து மகள் அவனிடத்தில் தன்னை வரைந்து கொடுக்கும்படியாய் கேட்ட இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது வரைந்து கொடுத்தான். அப்பொழுது அவர்களுக்குள்ளே நட்பு ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள். அந்த ஸ்வீடனிலிருந்து வந்த அந்த சகோதரி சொன்னால், நீ என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் என்றால் நீ உடனே வா, என்னோட கூட ஃப்ளைட்டில் வா, நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இவன் சொன்னான், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ எடுத்து கொடுக்குற ஃப்ளைட்டில் டிக்கெட்டில் நான் ஸ்வீடன் வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. நானே உழைத்து நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னான். எவ்வளோ அன்பு பாருங்கள். அவள் புறப்பட்டு போய்விட்டாள். அங்கே காத்திருக்கிறாள். காலங்கள் ஓடுகிறது. 1 வருடம் ஆகிவிட்டது. இவனால் அந்த பணத்தை புரட்ட முடியவில்லை. அந்த விமானத்துக்கு போகிற டிக்கெட் எடுக்க முடியவில்லை. இவன் ஒன்று செய்கிறான். சைக்கிளிலே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். சைக்கிளிலே பயணத்தை ஆரம்பித்து 4000 மைல் வருகிறது. எத்தனை மாதம்? 4 மாதமும் 3 வாரமும் ஆனது. இந்திய தேசத்திலிருந்து தரைமார்க்கமாகவே ஸ்வீடனுக்கு போய் இவன் சேர்வதற்கு 4 மாதம் 3 வாரம் ஆனது. இது செய்தித்தாளில் வந்த ஒரு காரியம். அன்பு இருந்தனால அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகித்து இவ்வளவு பாடு இவ்வளவு காரியம் இருந்தாலும் அந்த சகோதரியும் அவனும் ஒருவரை உண்மையாக நேசித்தாங்க என்று பார்க்கும் பொழுது அவளுக்காக சைக்கிளை எடுத்துக்கொண்டு 4000 மைல்கள் சைக்கிளிலே போய் அவன் சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். அதே தான் அன்பு. இயேசு கிறிஸ்து நம்ம மேலே பார்க்க அன்பு. நம்ம எதற்கும் தகுதி இல்லாத நம்ம ஆண்டவர் நேசத்தினால பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டார். தன்னுடைய சிங்காசனத்தை விட்டார். தன் பிதாவின் குமாரன் என்கிற அந்த காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனுஷகுமாரனாய் நமக்காக ஓடி உங்களை என்னை நேசித்ததுனால தன்னுடைய ஜீவனையே கொடுத்து சிலுவையில் ரத்தத்தையே சிந்தி தம்முடைய பிள்ளைகளாய் மனவாட்டியாய் நம்ம இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். ஆகவே அந்த அன்புக்காக நன்றி செலுத்துவோம். அந்த அன்புனால் நிரப்பப்பட்ட நாமும் மற்றவர்களை அதே அன்பினால் நம்ம நேசிப்போம். பிள்ளைகளை நேசிப்போம், நம்முடைய குடும்பத்தாரை நேசிப்போம், நம்ம தேசத்தை நேசிப்போம், நம்ம தேச மக்களை நேசிப்போம், நம்ம சபையின் மக்களை நம்ம நேசிப்போம். அன்பு சகலத்தையும் தாங்கும். குற்றங்களோடு இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களை நேசிப்பேன் என்று சொல்லி நேசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய அன்பால் எங்களை நிரப்புங்க. மனிதர்கள், உலக பிரகாரமான மனிதர்களே அன்பு செலுத்தும் போது இவ்வளவு வேதனை, இவ்வளவு பாடுகள் பட்டு ஓடி போய் தன்னுடைய மனைவியை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு மனுஷன் போகிறான். ஆண்டவரே, அப்படிலாம் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே பரலோகத்திலிருந்து இங்கே உலகத்துக்கு வந்தீர, எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிக்கொடுத்த, மற்றவர்களுக்கு வெளிக்காட்ட, அந்த அன்பை கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் ருசித்து பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.